எடுத்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் பணியாரம். இதில் சேர்க்க வேண்டிய பொருள் கோதுமை மாவு, வெல்லம், தேங்காய், சிட்டிகை சோடா மாவு, கொஞ்சம் லேசாக டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கிறேன். கலந்து வச்ச மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு பணியார கடாயை சொல்லிட்டா எண்ணெய் காஞ்சிச்சு, ஊற்றுறேன். ஊற்றும் போது சிறுந்தி ஆக்கிடுங்க. கூட கொஞ்சம் ரவை ஆட் பண்ணேன். ஒரு டம்ளர் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். அதை சொல்ல மறந்துட்டேன். அடுத்தது தேவைப்பட்டால் மேலே கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பத்தணும். அடுத்தது ஒரு தட்டு போட்டு மூடணும். ஒரு சின்னதாக தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த தட்டு இல்லை, வேற தட்டு செட் ஆகல. எடிட் பண்ணும்போது எடுத்துருதெல்லாம். இது கரெக்டாக இருக்கும் எடுக்கக்குள்ள. வேகட்டும், சிறுந்தியில் வேகணும். இந்த உடனே இப்படி திருப்பி விடணுங்க. இப்படி அழகாக திருப்பி வந்துடும் பணியாரம். டீஸ்பூன்லேயும் பண்ணலாம். இவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்கள். இப்படி திருப்பி விட்டால் பணியாரம் வந்துடுங்க. இப்போ எதாங்க பணியாரம், வெல்லம் பணியாரம். நான்ஸ்டிக் தாவா இருந்தால் அது ஈஸியாக இருக்கும் திருப்பி விடுறதுக்கு, நல்லாவும் வருங்க. கொஞ்சம் வேகணும். எண்ணெய் ஊற்றவே தேவை. நான் தான் டேஸ்ட்டுக்கு எண்ணெய் ஊற்றி, நான்ஸ்டிக்கில் அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. நான் தான் டேஸ்ட்டுக்கோசம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நிறைய. நீங்கள் வேணும்னா எண்ணெய் தேவைப்படலாம், கம்மியாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் வேணும்னா எண்ணெய் காய வச்சு அதில் கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி கூட செஞ்சுக்கலாம். இல்லை இதிலே வெந்தால் போதுன்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கடாயில் எண்ணெய் காய வச்சு போட்டிங்கன்னா குண்டு குண்டாக அழகான பணியாரம் வரும். அழகாக நல்லாவும் இருக்குங்க சாப்பிட. இதை பாருங்கள், இதெல்லாம் பொன்னிறமாக எவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்கள். ஃபோன் அடிக்கிற போகிறா, ஏன்டா அவ்வளோ ஃபுட்டுள்ள எடுக்கிற? சரிதான் பேசணுமா? ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு முக்கால் கப்பு ரவை, வெல்லம் வந்து அரை கப்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சோடா மாவு, உப்பு, தேங்காய் துருவின தேங்காய் போட்டு கலக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூட ஊற வைக்கலாம். நான் 1/2 hour தான் ஊற வச்சேன். என் பையன் வந்துடுவான்னு காலேஜ்லேருந்து. நீங்கள் 1 hour 2 hour ஊற வச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உருக்கிட்டு ரவை நல்லா ஊறணும். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம்.
மாவை நல்லா கரைச்சிக்கணும். வெல்லம் பாவு காய்ச்சி ஊற்றிக்கணும். அருமையாக சொலையாக வருங்க பணியாரம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அருமையாக சாப்பிட்லாம் வீட்டிலே. கோதுமை பணியாரம், கோதுமை ரவா பணியாரம். கொஞ்சம் சிறுந்தி ஆக்கிடுங்க. ஆக்குமா? சிந்தி ஆக்கிய ஒரு கரண்டி இருந்தால் ஈஸியாக திருப்பிடலாம். சரி, கேட்போம். இது தீவிர வெந்துச்சுங்க. எடுத்துடுங்க. இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் கொஞ்சம் செவந்துடுச்சு, அவ்வளோதான். செவந்துருக்கு மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருந்தது பாருங்கள். கையில் அழுத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தது பாருங்கள். பிசுன்னு பாருங்கள் பணியாரம். இது தாங்க பணியாரம். ஈஸி தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ.